அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 55 10-11 வசனங்களை பாருங்களேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவன் இவ்வளவு அருமையான ஒரு உதாரணம் இல்ல. மாறிய உறைந்த மழையில் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இதை நீங்க தியானித்தாலே போதும். அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமா. அவன் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கா, வெறுமையா எண்ணத்திற்கு திரும்பாமல். அப்ப நீங்க சொல்றேன், கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பியிருப்பார்னா அந்த வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவதில்லை. அவன் உன்னை மேன்மையாக வைப்பேன்ற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கும்னா அந்த வார்த்தை வெறுமையாய் அவரிடத்திலே திரும்பாது. மேன்மையாக வைக்காம அவரிடத்துல திரும்பவே திரும்பாது. நாம அடுத்து என்ன போட்டிருக்கு, நான் விரும்புகிறதை அது செய்யும். அப்ப வெறுமையாய் திரும்பாது, விரும்புகிறதை செய்யும். அப்ப தேவன் விரும்புகிறதை அவருடைய வார்த்தை செய்யும். தேவன் என்ன விரும்புகிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியும். அவன் அப்ப உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பமே. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதான் அவருடைய விருப்பமே. நீங்க வியாதி இல்லாம ஆரோக்கியத்தோடு இருக்கணும்ன்றதான் அவருடைய விருப்பமே. நீங்க பரிசுத்தமா இருக்கணும்ன்றதான் அவருடைய விருப்பமே. நீங்க செழிப்புள்ள வாழ்க்கை வாழணும் அவருடைய விருப்பமே. அவன் அப்ப அதற்கேற்ற வார்த்தைகளை அவர் அனுப்பி அந்த வார்த்தை என்ன பண்ணுதா, அவர் விரும்புகிறதை செய்கிறதா. அவன் அப்ப அவர் வார்த்தை வெறுமையா திரும்பல, அவர்கிட்ட அதை நிறைவேற்றுது. ரெண்டாவது விரும்புகிறதை செய்கிற வார்த்தையா இருக்கிறது. அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எதுக்காக அனுப்புனாரோ அந்த காரியம் ஆயிடுமா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னா, அந்த காரியம் ஆகும்படி வாய்க்குமா. அப்ப பிசினஸ்ல ஒரு நான் டாப்ல கொண்டு வரேன்னு சொல்லிட்டாருன்னா அதற்கு தேவையான எல்லா வேலையுமே அந்த வார்த்தை ஒண்ணு செஞ்சிருமா. யார் யாரை சந்திக்கணுமோ, என்னென்ன கான்ட்ராக்ட் வரணுமோ, எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணுமோ, சொசைட்டில எப்படி இருக்கணுமோ, உங்க ப்ராடக்ட் எப்படி பிராண்ட் பண்ணணுமோ, இது எல்லாவற்றையுமே அந்த ஒரு வார்த்தை செஞ்சிருமா. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையானது பணம் கிடையாது, உங்களுக்கு தேவையானது ஃபேம் கிடையாது. உங்களுக்கு பிரதானமாய் முக்கியமாய் தேவைப்படுறது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. அப்ப ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுங்கன்னு கேளுங்க. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குதுன்னா, அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாத வார்த்தையாய், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வார்த்தையா இருக்கிறது. அடுத்து அவர் விரும்புகிறதை செய்கிற வார்த்தையா இருக்கிறது. அடுத்து அவர் அனுப்பின காரியங்கள் ஆகும்படி வாய்க்கிற வார்த்தையாய், அந்த வார்த்தை வல்லமையோடு கிரியை செய்கிற வார்த்தையா இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு எனக்கு உங்க வார்த்தையை கொடுங்க. இன்னைக்குரிய ரேமா வார்டு எனக்கு கொடுங்க. வெளிப்பாடு நிறைந்த வார்த்தையை கொடுங்க. நான் அவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை பிடித்துக்கோங்க. அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அந்த வார்த்தை அவர் விரும்பினதை செய்யும். அந்த வார்த்தை காரியம் வாய்க்கும்படி செய்யும். நீங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு ஊழியம் செய்வதை அனுபவித்து நல்ல இன்பமான வாழ்க்கை வாழ்வீர்கள். தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வீர்கள். என் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.